வணக்கம் நண்பர்களே, கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நாங்கள் இன்று பார்க்க போவது இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா 2020 உலக கிண்ண ஃபைனல். இந்தியாவின் சரித்திரம், புதிய சரித்திரம் எழுதப்பட்டது நேற்றைய நாளில். முதலில் துடுப்படுத்த ஆடிய இந்திய அணி 176 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்களை இழந்து. தனி ஒரு மனிதனாக விராட் கோலி 76 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 59 பந்துகளில் 6 பவுண்டரிகள், 2 சிக்சர்கள் உட்பட. சிறப்பாக நேற்றைய போட்டியில் விராட் கோலி விளையாடியிருந்தார். அக்சர் பட்டேல் 47 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 31 பந்துகளில் 1 பவுண்டரி, 4 சிக்சர்களை அடித்து. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 151.61. சிறப்பாக விளையாடியிருந்தார் அக்சர் பட்டேல். அன்பார்ச்சுனேட்லி குயின்டன் டி காக்கின் ரன் அவுட்டில் அவர் ஆட்டமிழந்தார். 177 வெற்றி இலக்கண களத்தில் வந்த சவுத் ஆப்பிரிக்கா இலகுவாக உலக கிண்ணத்தை வென்று விடுவார்கள் என்று அனைவராலும் நம்பப்பட்டது. காரணம், அவர்களுடைய பேட்டிங் அப்படி இருந்தது. அவருடைய பார்ட்னர்ஷிப், குயின்டன் டி காக்கும் ஸ்டப்ஸும் சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள். நேற்றைய போட்டியில் ஹென்ரி கார்ல்சன் மிரட்டலான விளையாட்டை விளையாடியிருந்தார். 52 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 5 சிக்சர்களை அடித்து 2 பவுண்டரிகளையும் பெற்றுக்கொண்டார். வெறும் 27 பந்துகளில். அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 192. சிறப்பான ஆட்டத்தை நேற்றைய போட்டியில் ஹென்ரி கார்ல்சன் விளையாடியிருந்தார். 177 வெற்றி இலக்கண களத்தில் வளர்ந்த சவுத் ஆப்பிரிக்கா ஒரு கட்டத்தில் 30 பந்துகளுக்கு 30 ரன்களை அடித்தால் உலக கிண்ணம் அவர்கள் கையில் என்றிருந்தது. ஆனால் ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரித் பும்ரா, குல்தீப் யாதவ், ஹார்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா என்ன ஒரு சிறப்பான பந்துவீச்சை நேற்றைய போட்டியில் வீசியிருந்தார்கள். குறிப்பாக ஹர்ஷ்தீப் சிங்கும் ஜஸ்பிரித் பும்ராவும் வாவ், என்ன ஒரு பந்துவீச்சு நேற்றைய போட்டியில். பும்ரா அவருடைய வாழ்நாளில் அவர் கற்றுக்கொண்ட அனைத்து வித்தைகளையும் நேற்றைய போட்டியில் காட்டியிருந்தார் என்பதுதான் உண்மை. நேற்றைய போட்டி மிகவும் சிறப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருந்தது இந்திய அணிக்கு. இந்திய அணியின் வெற்றி புதிய ஒரு சரித்திரத்தை படைத்துள்ளது. 2007 மகேந்திர சிங் தோனியால் பெறப்பட்ட 2020 உலக கிண்ணத்துக்கு பின்னர் 2024 ரோஹித் சர்மாவின் தலைமையில் 2வது உலக கிண்ணத்தை பெற்றுக்கொண்டது இந்திய அணி. கடைசி ஓவர் 6 பந்துகளில் 16 ஓட்டங்களை எடுத்தால் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு வெற்றி என்று இருந்தது. அதில் முதல் பந்தில் டேவிட் மில்லர் லாங் ஆனில் அடித்த பந்தை சூரியகுமார் யாதவ் பிடித்த கேட்ச் தான் நேற்றைய போட்டியின் வெற்றியை இந்திய அணிக்கு உறுதி செய்தது. என்ன ஒரு சிறப்பான கேட்சை அவர் பிடித்திருந்தார் சூரியகுமார் யாதவ். அவருடைய வாழ்நாளில் அவர் பிடித்த மிக மிக முக்கியமான கேட்ச் என்றால் அது நேற்றைய போட்டியில் அது இடம்பெற்றது. சூரியகுமார் யாதவ் அவரால் தான் இந்திய அணி உலக கிண்ணத்தை வென்றதென்று சொன்னால் அது மிகையாகாது. ஹார்திக் பாண்டியாவும் அவருடைய சிறப்பான பந்து வீச்சை கடைசி ஓவரில் வீசியிருந்தார். அவர் 6 பந்துகளில் 16 ஓட்டங்களை கட்டுப்படுத்தி இந்திய அணிக்கு வெற்றியை உறுதி செய்தார் நேற்றைய போட்டியில். இந்திய அணியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டதன் பின்னர் மீடியா அவர்களை இன்டர்வியூ எடுத்த போது அவருடைய கடந்த 6 மாதங்கள் மிகவும் கடினமாக இருந்ததாகவும் அவர் கூறியிருந்தார். இன்றைய வெற்றிதான் அவருக்கு ஆறுதலாகவும் இருந்ததென்று ஹார்திக் பாண்டியா, இந்தியாவின் வெப்பன், நேற்று கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று இடம்பெற்ற போட்டியில் இந்திய அணியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டதன் பின்னர் அனைவரும் வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் தருவாயில் விராட் கோலியின் ஓய்வு அறிவிக்கப்பட்டது. விராட் கோலியின் ஓய்வு அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ரோஹித் சர்மாவின் ஓய்வு அறிவிக்கப்பட்டது. அடுத்து 2 பெரிய ஜாம்பவான்கள் ஓய்வு இந்தியாவில் அறிவிக்கப்பட்டது. இந்திய கிரிக்கெட் அணியால், இந்திய அணியின் வீரர்களால் அறிவிக்கப்பட்டது. விராட் கோலி, ரோஹித் சர்மா இருவரும் இந்திய அணியின் ஜாம்பவான்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இதில் ஒரு சின்ன விடயம் ஞாபகத்துக்கு வருகின்றது. 2014 2020 உலக கிண்ணத்தை இலங்கை அணி வென்ற போது குமார் சங்கக்கார, மஹல ஜெயவர்தனவின் ஓய்வு அறிவிக்கப்பட்டது. 10 வருடம் கழித்து 2024 ரோஹித் சர்மாவின் ஓய்வு, விராட் கோலியின் ஓய்வு 2020 உலக கிண்ணத்தை கைப்பற்றியதன் பின்னர் அறிவிக்கப்பட்டது. விராட் கோலியின் ஓய்வு, ரோஹித் சர்மாவின் ஓய்வு, 2 பெரிய ஜாம்பவான்களின் ஓய்வு
நேற்று நடைபெற்ற போட்டிதான் ராகுல் டிராவிடுக்கும் கடைசி போட்டி ஆஸ் a ஹெட் கோச், இந்தியன் கிரிக்கெட் ஹெட் கோச்சாக. 3 பெரிய வீரர்கள், 3 பெரிய ஜாம்பவான்களின் ஓய்வு. அடுத்து இன்று ரவீந்திர ஜடேஜாவின் ஓய்வும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 பெரிய ஜாம்பவான்களும் ஹெட் கோச்சும் ஓய்வும் அறிவிக்கப்பட்டது இந்திய அணிக்கு மிகப்பெரிய இழப்பென்றுதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் இவர்கள் அனைவரின் டிசிஷன், இந்த 3 பெரிய பிளேயர்களின் டிசிஷன் அடுத்து வரும் தலைமுறைக்கு வழிவிட்டு செல்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இவர்கள் மூவரும் தோனியின் சிஷ்யர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ரவீந்திர ஜடேஜா, விராட் கோலி, ரோஹித் சர்மா. கங்க்ராச்சுலேஷன் காய்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். 2020 இருந்துதான் இவர்கள் ஓய்வை அறிவித்துள்ளார்கள். ஆனால் 50 ஓவர்களிலும் டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் இவர்கள் தொடர்ந்து விளையாடுவார்கள் என்பதுதான் நிஜம். இந்திய அணியின் BCCI 125 கோடி வெற்றி பரிசை அறிவித்துள்ளது இந்திய அணிக்கு. வெல் டன் இந்தியா, கங்க்ராச்சுலேஷன். 2024 2020 உலக கிண்ணத்தின் வெற்றியாளர்கள் இந்தியா. கங்க்ராச்சுலேஷன் இந்தியா. கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி.